பிரேமா, யுஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து தற்காலிகமா எல்லா கண்ட்ரிக்கும் ஸ்டூடண்ட் விசாவ ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. அது இல்லாம வந்து யுஎஸ் கவர்மெண்ட் வந்து விசால இருக்கவங்களுக்குலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்களா? அத பத்தி சொல்லுங்க. ஆமா. 2 முக்கியமான ஆக்சுவலா வந்து 3 முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போறோம். நீ சொன்ன மாரி வந்து ஸ்டூடண்ட் விசால மிகப்பெரிய ஒரு பேன் ஆர் பாஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லா எம்பசிக்குமே சொல்லியிருக்காங்க. அது என்ன? யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்? இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டூடண்ட் விசால வர்றவங்க, இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்க போறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஓவராலா எல்லா விசா கேட்டகரிக்குமே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க போறோம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பத்தியும் சமீப காலமாக பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுவும் என்னன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்ல இருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதுல போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தான் யுஎஸ்ல பழமையான யூனிவர்சிட்டி இல்ல. அதுல என்ன பிரச்சனை? யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவை விட பழமையான ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஏன் அப்படி சொல்றேன்னா, யுஎஸ்ஏ உருவானது 1776ல. ஆனா அதுக்கு முன்பு 140 வருஷத்துக்கு முன்பே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி 1636ல பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருக்கும் போதே உருவாயிடுச்சு. அவ்வளோ பழமையான ஒரு யூனிவர்சிட்டி. 8 பிரசிடென்ட்டை தந்த யூனிவர்சிட்டி. கடைசியா பராக் ஒபாமா அவர்கள் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தான் வராங்க. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஜேஎஃப்கே, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி இருக்க ஒரு யூனிவர்சிட்டிக்கும் யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சு. அதற்கு காரணம் என்னன்னா வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். அதற்கு யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது. இன்னொரு பிரச்சனையும் போச்சு. எல்லாருக்குமே தெரியும், டைவர்சிட்டி, ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூசிவ் அப்படிங்கிற பாலிசியை வந்து நீங்க வந்து அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாங்க. ஸோ அதையுமே வந்து ஃபாலோ பண்ணல. அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தது. கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப் எடுத்திருந்தாங்க. ஈவன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிராண்டை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. நிறைய ஃபெடரல் ஏஜென்சிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அந்த கான்ட்ராக்ட் ஸ்டாப் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து 100 மில்லியனுக்கு மேலே அவங்களுக்கு இழப்பு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு. ஈவன் வந்து கிராண்டை ஸ்டாப் பண்ணும்போது $1 பில்லியன் வந்து அவங்களுக்கு இழப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தது. சமீபமாக வந்து டாக்ஸ் எக்ஸம்ப்ட் இருக்கு, அதை நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பெரிய ஒரு விஷயமா யுஎஸ் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அளிக்கப்பட்ட எஸ்இவிபி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை நீக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பிரேமா? ஆமா, எஸ்இவிபி என்னன்னா ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் விசிட்டர் ப்ரோக்ராம். அதுக்குள்ள ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வராங்க, இன்னும் பல காலேஜஸ் வராங்க. அப்படி அதுக்குள்ள காலேஜஸ் வரும்போது அவங்க வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்டை, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டை இங்கே என்ரோல் பண்ணி அவங்களுக்கு வந்து இங்கே படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ இப்போ அதில் நீக்கிட்டாங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டையும் என்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 25% மேலே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா 7000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அங்கே படிக்கிறதா சொல்றாங்க. அதில் 700க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இருக்காங்க. 10% மேலே இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு பெரும் பிரச்சனை வந்து போய்கிட்டு தான் இருக்கு. அப்படின்னா இனிமே அங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் படிக்க மாட்டாங்களா? அப்படி கிடையாது. இப்போ என்னாச்சுன்னா வந்து உடனே வந்து அவங்க வந்து லாசூட் ஃபைல் பண்ணாங்க. ஃபெடரல் ஜட்ஜ் பாஸ்டன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு ஆர்டரை வந்து டெம்பரவரியா நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் ஃபைனல் வெர்டிக்ட் வரல, டெம்பரவரியா தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை ஃபைனல் வெர்டிக்ட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக வந்தா அங்க பயிலக்கூடிய மாணவர்கள் வேற வழியே கிடையாது, வேற ஒரு யூனிவர்சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆகணும், அல்லது அங்கிருந்து சொந்த நாட்டுக்கே திரும்பி ஆகணும். இது வந்து F1 ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, ஜே விசால, ரிசர்ச் விசால இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் இது வந்து பாதிக்கப்பட போகுது. ஸோ அதனால இது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் போயிட்டு இருக்க ஒரு டக் ஆஃப் வார். மற்ற ஸ்டூடெண்ட் விசாக்கு என்ன பிரச்சனை? ஆமா, மற்ற ஸ்டூடெண்ட் விசாக்கு, அதாவது புதுசா ஸ்டூடெண்ட் விசா எதையும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு கிளீன் ஸ்டேட்மெண்ட் வந்து யுஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருக்கும் போயிருக்கு. அதாவது எம்பசி அண்ட் கன்சுலேட்டுக்கு போயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு வீடியோ எடுக்கும் போது எந்த ஒரு யுஎஸ் எம்பசியும் கன்சுலேட்டுமே புது ஸ்டூடெண்ட் விசா தர மாட்டாங்க. இப்போ இந்த ஃபாலுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். ஸோ இந்த ஃபாலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையா வந்து வரப்போகுது. ஏன்னா இப்போ ஃபாலுக்கு போறவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணா கரெக்டாக இருக்கும். எப்பயுமே மே ஜூன்ல தான் வந்து அவங்க ஸ்டாம்பிங் பண்ணிட்டு ரெடியா இருப்பாங்க போறதுக்கு. ஸோ இது வந்து எவ்வளவு நாள் இந்த பாஸ் ஆர் பேன் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. அது வரைக்கும் வந்து மக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால நீங்க புதுசா ஸ்டூடெண்ட் விசால எதிர்பார்க்குறீங்க, நீங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. செவிஸ் ஃபீ கட்டி வச்சிருங்க, DS 160 ஃபார்ம் முடிச்சு வச்சிருங்க, ஃபினான்ஷியல் ப்ரூஃப் ரெடி பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி உங்க டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கும் போது
ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் வந்து ஸ்டாம்பிங் பண்ணிட்டு ஃபாலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் இதை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணவே மாட்டாங்க மக்களே, அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 1.2 பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து ஆர்த்தி. அதில் பெரும்பான்மையாக இருக்கிறது இந்தியர்கள். நீ இந்தியர்களையும் சீனர்களையும் கூட்டினா 54% மேலே இருக்காங்க. அதாவது பெரும்பாலான மக்கள் வந்து இந்தியாவிலேருந்து சீனாலேருந்து வராங்க. அதில் இந்தியா தான் நம்பர் 1 இருக்காங்க. சமீப காலமாக இந்தியாவிலேருந்து என்ரோல் பண்ணக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்டு, 2 ஸ்டேட் எல்லாருக்கும் தெரியும், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். அதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபால்லாம் ஆரம்பிக்கும் போது ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் நிரம்பி வழியும் ஸ்டூடெண்ட் விசா, யூஎஸ் ஸ்டூடெண்ட் விசானால எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு டெம்பரவரி பேன் தான். இது எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பராக இருந்துக்கணும். எதுக்காக இந்த பேன் தெரியுமா? அதுதான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நடந்த போராட்டங்களுக்கு சரியான முறையில் கையாளல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இங்கே பொதுவாகவே ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நிறைய ஸ்டூடெண்ட், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் இங்கே வரவங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் நிறைய பண்ணாங்க. அது வந்து அமெரிக்காவோட சட்டத்துக்கு எதிராக இருந்தது அப்படின்னு அவங்க கிளீனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கே படிக்க வரீங்க, உங்களோட தேவை வந்து இங்கே படிச்சுட்டு நீங்கள் போகணும், டிகிரியோட போகணும் அப்படிங்கிற உங்க தேவைங்கும் போது அதை ஒட்டி தான் இருக்கணும் தவிர இங்கே உள்ள அரசியலில் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வரலன்னா நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து அப்பா அம்மாவோட ஹார்ட் ஏர்னிங் மணியோட தான் இங்கே படிக்க வரீங்க, இல்லை நீங்கள் வேலை செஞ்சு அந்த காசை சேர்த்து கஷ்டப்பட்டு இங்கே படிக்க வரீங்க. அப்படி இருக்கும்போது எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இதர விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா அது அமெரிக்காவுக்கு உதவாத ஒரு விஷயமா இருக்கும். அமெரிக்கா அதுக்கான நாடு கிடையாது. அப்படி இல்லை, நான் எல்லா விஷயமும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், இந்த மாதிரி போராட்டங்கள் நான் கலந்து பண்ணால் வந்து அதற்கு தகுந்த மாதிரி நாடுக்கு நீங்கள் படிக்க போயிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இப்படி உள்ளே வந்துட்டு இதனால உங்கள் ஸ்டூடெண்ட் விசா ரிவோக் ஆகி உங்களோட ஃபியூச்சரே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை இன்வால்வ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் விசா ரிவோக் பண்ணுவோம், உடனடியாக அமெரிக்காவை விட்டு நாடு கடத்தப்படுவீர்கள், ஃபியூச்சரில் நீங்கள் திரும்ப அமெரிக்கா வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரியான சட்டத்திட்டம் அப்படி இருக்கும்போது அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் வாங்க, இல்லைனா வந்து வேற எந்த கண்ட்ரி கரெக்டாக இருக்குமோ அது போயிடுங்க. ஏன்னா வந்து சமீப காலமாக பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் விசாவை ரொம்பவே வந்து நெருக்கிட்டு வராங்க, ரொம்பவே அதற்கான கைட்லைன்ஸை கூட்டிகிட்டே போகிறாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் தான் இது. என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாரோட சோஷியல் மீடியா ஹேண்டில் வாங்க போகிறாங்க. அது நம்ம முன்னாடியே பார்த்தோம், DS16 வாங்குவாங்க கரெக்டாக. அதில் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே எக்ஸ்தலம், டிக்டாக்கு, யூடியூபு, ஃபேஸ்புக் எங்கெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ, லைக் பண்ணுறாங்களோ, என்னென்ன போஸ்ட் லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறாங்க. ஒருவேளை அமெரிக்காவுக்கு எதிரான விஷயங்களை அவங்க செய்கிறாங்களா, மிக முக்கியமாக பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெளிவாக வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ற ஒரு சிறு சிறு விஷயங்களும் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தெரிஞ்சுக்கணும். பிரேமா, இது எல்லா விசாவும் பாதிக்கும்ல? ஆமா, இந்த சோஷியல் மீடியா பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மார்ச் மாசமே பார்த்தோம். ஏற்கனவே DS16 வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நிறைய ஃபார்ம்ல வந்து அதை இன்க்ளூட் பண்ணாங்க. மிக முக்கியமா கிரீன் கார்டு ஃபார்ம்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அதற்கு காரணம் என்னன்னா வந்து டுவர்ட்ஸ் ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் நல்ல ஏஐ யூஸ் பண்ணி நிறைய ஸ்கிரீனிங் டூல் உருவாக்க முடியும். அதன் மூலியமா வந்து சோஷியல் மீடியால யாராவது அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டா அவங்களுக்கு விசாவை ரிவோக் பண்ண முடியும், இல்லை அவங்க யூஎஸ்ஏக்குள்ள வர முடியாம பண்ண முடியுங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு தான் பண்றாங்க. ஸோ நீங்க சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்றோம். நீங்க எதெல்லாம் லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, போஸ்ட் பண்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க யூஎஸ் விசால இருக்கும்போது இது எல்லா விசாக்கும் பொருந்தும். இப்போ வந்து புது ஸ்டூடெண்ட் விசாக்கா இல்லை எல்லாருக்குமே? அது நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து ஸ்டூடெண்ட் விசா வந்து நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா அப்பாயின்மெண்ட் போகலாம். இது வந்து புதுசா அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பேன் ஆர் பாஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து புது ஸ்டூடெண்ட் விசா வேணும் அப்படின்னு நீங்க வந்து இப்போ வெயிட் பண்றீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஒருவேளை வந்து வேற கண்ட்ரி கூட நீங்க வந்து ஆப்ஷன் வச்சிருக்கலாம், கனடா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் வச்சிருக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் யூஎஸ் இந்த மாதிரியான ஒரு விதிகளை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த கண்ட்ரி உங்களுக்கு வந்து ஏதுவா இருக்குன்னு பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்க. அப்புறம் ஏதோ ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்களா? கரெக்ட். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. அது வந்து அக்ராஸ் வந்து ஆல் த விசா ஹோல்டர்ஸ், யூஎஸ்ஏ விசா ஹோல்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க ஓவர் ஸ்டே பண்ணாதீங்க. ஈவன் 1 டே கூட ஓவர் ஸ்டே பண்ணாதீங்க. அது உங்களை உடனடியாக நாடு கடத்தப்படும் மட்டுமல்லாமல் உங்களோட ஃபியூச்சர் விசிட்டையும் பெர்மனண்டா பேன் பண்ணப்படும் அப்படின்னு வந்து தெளிவா வந்து ஒரு ஐ திங்க் வந்து நியூ டெல்லி, யூஎஸ் எம்பசி ஆஃப் நியூ டெல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மக்களே தயவு செஞ்சு ஓவர் ஸ்டே பண்ணாங்க. எப்பெல்லாம் எக்ஸ்டென்ஷன் போடணுமோ சரியான நேரத்தில் போட்டுருங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்ரூவ் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த ரிசிப்ட் காப்பி இருந்தாலே போதும், நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஸ்டேவை. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க. இன்றைக்கே போய் உங்களோட என்னைக்கு எக்ஸ்பீரி ஆகுன்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு ஒரு அலாரம் செட் பண்ணிடுங்க, எந்த நேரத்தில் நம்ம எக்ஸ்டென்ஷன் புக் பண்ணோம் அப்படின்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.